ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி அதாவது லக்னத்த பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விரிவா. உள்ள என்னென்ன சர்க்யூட்ல பிரச்சனைகள் வருது. மேஜரா இந்த லக்னக்காரங்கள் என்னென்ன மாரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா? அதாவது மெயினா சொல்லணும்னா குறியீடுகள் வச்சு நம்ம மூலியமா கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்குங்க. ஸோ அந்த வகையில வந்து நீங்க பார்க்கக்கூடிய லக்னம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்னா பெருசா எல்லா லக்னமும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னப்பா ராஜா மாரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ராஜா மாரிலாம் இல்ல. ஏன்னா 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி உபய லக்னம். அப்ப இவங்க வந்து எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் சேவிங்ஸ் இல்லாமலே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னங்க அவரு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. 2ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா வருது. ம், அப்ப பணம் வந்து இருக்கு, வருது. ஆனா 6ஆம் இடம்ங்கிறது அந்த கடனுக்கு சம்மந்தப்பட்டதே போய்க்கிட்டு இருக்கும். ம், ம், 6ஆம் இடம் வந்து கடன் சம்மந்தப்பட்ட இடம். அதே மாரி சர்வீஸ்ல இருந்துட்டாங்கன்னா பரவால்ல. சொந்த தொழில் பண்றேன், பணம் போட்டு பணம் பண்றேன், ட்ரேடிங் பண்றேன், அல்லது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கிறேன்னு சொல்லி வச்சாதான் அந்த 2ஆம் இடம் ரொம்ப பாதிக்கும் சிம்ம ம், லக்னத்துக்கு. ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலை செய்யறது அல்லது ஒரு ஃபீஸ் வாங்குறது, இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் பண்ணா ஓரளவுக்கு இவங்க தப்பிச்சுக்கலாம். பிரச்சனை நெருக்கடிகள் வருவதற்கு காரணமே அந்த ரெண்டு காலச்சக்கரத்துக்கு ஆறா வர்றது ஒண்ணு. அங்க வந்து இப்ப சூரியனுடைய நட்சத்திரமே அந்த 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த 2ஆம் இடத்துல அங்க வந்து சந்திரனும் இருக்காங்க, செவ்வாயும் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து விரையாதிபதி. செலவுகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதே ம். மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? 9ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப இந்த 4ஆம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு கஷ்டப்படுறது அல்லது வீட்டுக்காக கஷ்டப்படுறது, வாகனத்துக்காக செலவழிக்கிறது இப்படி போயிடும். அந்த வீடு, வாகனம் அந்த வகையில வந்து பணம் வந்து மாற்றப்படுகிறது. வீடு, வாகனம் தேவைதான். ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து அதுக்காக வந்து இவங்க பணம் வந்து அந்த அந்த பொருளாவே மாறிடுது. அப்ப இவங்க வந்து தன்னுடைய வருமானத்தை உத்தேசித்து இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு வந்து செவ்வாய், அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான் பணம் தர்ற கிரகங்கள். இந்த கிரகங்கள் வந்து திசை வருடம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சூரிய திசை வந்தா 6 வருஷம் வரும். சந்திர திசை வந்தா 10 வருஷம் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய் திசை 7 வருஷம் வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த திசை வராமையே கூட போகலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து இதுல பிறக்கிறாங்கன்னு வைங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு திசையில பிறக்கிறாங்க. ம். குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, இந்த 5 திசைங்கும் போதே வயசாகி போயிடும். அப்புறம் எங்க வந்து சூரிய திசை வந்து, சந்திர திசை வந்து, செவ்வாய் திசை வந்து சேர்த்துறது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அப்ப அதனால இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படி நடக்குது. சில பேர்களுக்கு அந்த மாதிரி திசை அமைஞ்சுக்கிறது. அதாவது கரெக்டா மிடில் ஏஜ்ல படிக்கும்போது இங்க லக்னத்துல இருக்கிற சுக்கிரன் வேலை செஞ்சிருவார். ம். படிக்கும்போது இவங்களுக்கு சுக்கிர திசை நடந்ததுன்னா படிப்புல டெவலப் ஆகி எலிஜிபிலிட்டி ஆகி நல்லா படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் கிட்டத்தட்ட அந்த ஒரு 15, 20 வருஷத்துல வந்து மிடில் ஏஜ்ல நல்லா சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகு திசையும் குரு திசையும் அதை மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். முதல்ல ஏர்ன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது இவங்களுக்கு அந்த மிடில் ஏஜ்ல இந்த திசைகள் வந்தா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2ஆம் பாவ குறியீடுகள், இந்த 2ஆம் ம். பாவம் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த ம். கிரகங்கள் 4, 8, 12 தொடர்பு கொண்டால் வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஸ்ட்ரகிளை கொடுத்துருது. அப்படியே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி போட்டா கூட அதுல கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வந்துருது. சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்கய்யா. அதே மாரி மேஜரா இந்த சிம்ம லக்னக்காரங்கள ஃபேஸ் பண்ற விஷயமே என்னன்னா, வெளிய இவங்க ராஜா மாரி இருப்பாங்கப்பா. பேரும், மரியாதை இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் பயப்பட்டு தான் இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா மேஜரா பார்த்தீங்கன்னா, கணவனோ இல்ல மனைவியோ இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. வீட்ல வந்து ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. இது எதனால இங்க அமையுது? சிம்ம லக்னத்துக்கு நேர் எதிர் வீடு கும்ப லக்னம். ம். சனி அப்ப வீடு. இது ஜென்ம விரோதியினுடைய வீடு அல்லவா? ம், சனியினுடைய ம், வீடு, இது சூரியனுடைய வீடு. ம், ம், அப்படி இருக்கிறதுனால அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்துல வந்து அங்க ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, குரு இருக்காரு. சில பேருக்கு லக்ன புள்ளி கடைசி புள்ளியா அமைஞ்சு குரு 7வது புள்ளியா வர்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ம், கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா போயிடும். ஆனா ம். இந்த செவ்வாய், ராகு இந்த கேரக்டர் எல்லாம் வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு சிரமம். ஏன்னா இவங்களும்
அவங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்க முடியாது. சிம்மம் ம். சிம்மம் மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அங்க கும்பம் என்ன ஆகும், சனி கிரகம் இந்த சூரியனை விரோதியா பார்க்கும். அங்க உள்ள இருக்கிற இந்த ராகுவோ செவ்வாயோ கெட்டு போச்சு அப்படின்னா அவங்கள் வந்து அதிகமாக டாமினேட் பண்றதுக்கு அது தூண்டி விட்டுருது. ம். ம். பொதுவா வந்து ராகு அப்படிங்கிறது வந்து கேரக்டர் என்ன அப்படின்னா அதீதமான கோபதாபங்கள், அதீதமான பேராசைகள், அதீதமான காமங்கள். ம். ஸோ செவ்வாய் ராகு அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து வீட்டுல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ற மனைவியா தான் இருக்கும். ம். 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 அப்ப என்ன ஆகும், இவருக்கு டென்ஷன் ஆகும். இவரு பெரிய உலக ரீதியில இவர் சிந்திப்பார். நம்ம உலகத்துல நாம பெரிய மனிதரா வள வரணும்னு இவருக்கு ராஜான்னு சொன்ன மாதிரி அந்த எண்ணம் தான் இருக்கும். ம். அவரை போய் நீங்க வந்து வீட்டுல கூச்சா மாதிரி இருன்னா எப்படி இருக்க முடியும்? ம். 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 அதனால பெரும் எப்பவுமே கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆகாதுங்கிறது எப்பவுமே வந்து சேர்த்த மாட்டாங்க. பண்டைய ம். காலத்துல இருந்த சிம்ம லக்னம் கும்ப லக்னம் வந்து சேர்த்துறதுக்கு கஷ்டம். அந்த மாதிரி வரக்கூடிய மனைவியை பார்க்கும்போது நம்ம வந்து துலா லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ மேஷ லக்னமாகவோ மிதுன லக்னமாகவோ சேர்த்திக்கணும். அப்படி சேர்த்திட்டா ம். கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம் அப்படி எடுத்துட்டாலே இவங்க நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் அதிகம் தான். எப்ப வந்தாலும் ஒரு 5 நண்பர்கள் 6 நண்பர்களும் வெளியே சுத்த மாட்டாங்க. 2வது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கிறது அங்கதான். கூட இருந்தவன் தான் எப்பவுமே புளிய தோண்டி விடுவான்னு சொல்லுவாங்க. அது வந்து பொருத்தமா சிம்ம லக்னத்துக்கு மேக்ஸிமம் நடக்குது. அது எதனால நடக்குதுங்கய்யா? ஆமா, இதே எப்படி கணவன் மனைவி உறவுக்கு சொன்னோமோ அதே கதை தான் இங்க நண்பர்கள் விஷயத்துல இருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் தான் நண்பர்கள். ம். அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, ராகு, செவ்வாய், குரு. அது வந்து புதனுடைய வீடு. அது காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு. இந்த 11ஆம் வீடுக்கும் 3ஆம் வீடுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா 3 என்றால் என்ன அர்த்தம்னா மாறிக்கொண்டே இருப்பதுன்னு அர்த்தம். ம். அது இல்லாம அந்த 11ஆம் வீடு உபயராசி, நிலைத்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். ம். அப்ப இவங்களுக்கு மூத்த சகோதரன் இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தாலும் அவங்க ஒத்துழைக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரிதான் நண்பர்களும். நாளைக்கு பின்னால குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி மருமகன் மருமகள் வந்தாலும் அதே பிரச்சனை தான். அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு இன்பில்ட்டா இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு வந்து ராகு திசை, செவ்வாய் திசை, குரு திசை இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது வேணா இவங்களுக்கு அந்த நட்பு வந்து நீடிச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி விடும். ம். இந்த 3ஆம் இடம் என்பது வந்து அவர்கள் இவங்க நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை இவங்க மேல. ம். 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 அவங்களுடைய தன்மை வந்து தன்னுடைய சுயநலத்தை பார்க்கணுங்கிறத முதல்லயே தீர்மானிச்சுட்டு தான் வருவாங்க. ம். நட்பா பழகுறவங்களே அந்த தீர்மானத்துல தான் வருவாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியாது. சிம்ம லக்னம் எப்பவுமே கொஞ்சம் பெருந்தன்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகணும், எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அந்த சூரியனுன்னா அரசனுக்கு உண்டான அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு அதுக்கு எண்ணம் இருக்கும். பட் அதுல வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த ராகுவோ செவ்வாயோ கெட்டு போச்சுன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அவஸ்தைகள் ஏற்படுகிறது. காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடான அந்த கும்பராசி இவங்களுக்கு 7ஆம் வீடா வருது. அது சனியினுடைய வீடா வருது. ம். அப்ப ஓரளவுக்கு வந்து இஷ்டப்பட்டு திருமணம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பரா பழகுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் 11ஆம் இடம் 7 கனெக்ஷன் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அந்த 11ங்கிறது அந்த சனி வீடா வர்றதுனால எதிரியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அருமையா சொன்னீங்க. சூப்பர்ங்கய்யா. ஐயா அதே மாரி குடும்ப பற்று. குடும்பத்துல வந்து இவங்க எப்பவுமே லீடிங் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். சொந்த பந்தம் முன்னாடி வந்து ஒரு கெத்தா இருக்கணும். அதே மாரி எந்த ரத்த உறவுகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து விட்டு குடுக்காம இருக்கிறது, அரவணைச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த சூரியன் காரணத்துல நடக்குது. பட் இதனாலயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருது. இவங்க அது எப்படி அத சரி பண்றது? இது சரி பண்றதுக்கு ஏதாவது குறியீடுகள் இருக்கா? அதாவது சொசைட்டி அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். உறவுகள், சொந்த பந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து 4ஆம் வீடு தான் சொந்த பந்தம். ம். அப்ப அந்த 4ஆம் வீடு வந்து விருச்சிகமா வருது. காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் வீடா வருது. ம். அதனால இவங்க எவ்வளவுதான் ஆர்வம் காட்டினாலும் அந்த அளவுக்கு வந்து அதிலிருந்து ரிசல்ட் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க ம். காட்டுற அன்பு அப்படியே திரும்ப வராது. ம். 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 அது வந்து வலி வேதனை தான் கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது வலி வேதனை. அதனால தான் சிம்ம லக்னக்காரங்க வீடு கட்டினா கூட கொஞ்சம் அதுல டென்ஷன் இருக்குன்னு சொல்லுவேன்.
ஏன்னா அந்த 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன். அதே ம். மாதிரி தாயாரை பாதிக்கிறது 4க்கு 8க்கு கனெக்ஷன். வண்டி வாகனத்தினால சுமை ஏத்துக்கிறது. அதே மாதிரிதான் சொந்த பந்தங்கள் 4ஆம் இடம் அந்த 8ஆம் இடம் கனெக்ஷன் ஆகிறது. அங்க இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சனியினுடைய நட்சத்திரம் பிரதானமா இருக்குது. ம். புதனும் அனுசம். இருக்கிறாரு, சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப 4, 8, 12 கான்செப்ட்ல வந்து இந்த சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து ஓரளவுக்கு சொந்த பந்தத்துல ஆசைய நம்ம எவ்வளவுதான் பற்றுதல் வச்சா கூட அதுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கிற ஒரு வேலையை சனி செய்யறாரு. நீ ம். வந்து நீ பாசம் வச்சா வச்சுட்டு போ, நான் அப்படி இல்லை, நான் சுயநலமா தான் இருப்பேன்னு அதோட முகத்தை அது சனி காட்டிக்கிட்டே இருக்கும். ஐயா, இவங்க வந்து வாழ்க்கையில அடுத்தடுத்து படிகள் போறதுக்கு ஏதோ குறியீடுகள் இருக்குங்களா ஐயா? அதாவது முதல்ல இவங்க வில் பவரை வளர்த்துக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. இப்ப இந்த வில் பவர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா லக்னத்துல உள்ள நட்சத்திரம் தான். ம். நீங்க வந்து என்னதான் தொழில் அப்படின்னு எடுக்கிறத கூட லக்னத்துல இருக்கிற சுக்கிரன் தான் இவருக்கு தொழில் ஸ்தானாதிபதியாவே வருது. ம். 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 அதனால வந்து இவங்க வந்து சுக்கிரனை வந்து மெயினா இயக்கணும். அப்ப பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். பரணின்னா துர்கை, யமன், பூரம்னா பார்வதி, பூராடம் அப்படின்னா வருணன்னு பேரு. ம். வருணன்னா இப்ப நம்ம தீர்த்த கலசம் வச்சு கும்பிடுறது, செம்பு ம். கலசம் தீர்த்தம் கலசம் வச்சு அதுக்கே பூஜை பண்றது தான் வருண பூஜை. ம். 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 ஸோ அந்த மாதிரியான வழிபாடுகள் குறியீடுகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூரம் அப்படின்னா எலி அப்படிங்கிறது மிருகம். அதுக்கு ம். வந்து நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் அடிக்கடி யூஸ் பண்ணாலே போதும். ம். அதே மாதிரி பரணிக்கு வந்து யானை வந்து மிருகமா வருது. ம். பரணிக்கு வந்து அடுப்பு வடிவம் ஒரு மாதிரி நல்ல வடிவமா வருது. ஸோ ம். இந்த வடிவத்தை எல்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பூராடத்துக்கு வந்து மிருகம் வந்து குரங்கா வருது. ம். பூராடத்துக்கு இந்த வருண கலசத்தை வந்து இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கலாம். நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு வரலாம். ம். ஸோ இந்த மாதிரி குறியீடுகள் வந்து ஜென்ரலா சொல்றேன். ம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். எனக்கு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா வந்து எனக்கு பணங்காசுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த குறியீடுகளை நாம கொடுக்கணும். ம். அதனால 27 நட்சத்திரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில மாறும். இப்ப சிம்ம ம். லக்னத்துல 70 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 70 கோடி பேருக்கும் ஒரே குறியீடு கொடுக்க முடியாது. ம். 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 அதனால இத வந்து அவங்கவங்க ஜாதகத்தை கணிச்சு அந்த டிகிரி உபநட்சத்திரம் அவங்க டிகிரி புள்ளி லக்ன புள்ளி ரீதியாக என்ன கிரகங்கள் வருதோ அந்த குறியீடுகளை இயக்கிறதுக்கு நம்ம ஒரு தடவை அது மாதிரி அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. சிறப்பு, சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்து காலையில சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க அங்கிருந்து எங்களுக்கு பண்ணி குடுக்குறது. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம்.